ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ரொம்ப நாள் ஆசை தான் கிச்சன் டூர் போகணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய ஃபேவரெட்னே சொல்லலாம் என்னுடைய கிச்சன். ஏன்னா எல்லா லேடிஸுமே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரே இடம்னா அது கிச்சன்லாம். என்னுடைய கிச்சனில் 2 பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்காங்க. யாருன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கிச்சன் என்ட்ரன்ஸில் வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் ஃப்ரிட்ஜ் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் என் ஃப்ரிட்ஜ் டூர் போடுறேன். இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் இருக்கும். அது எல்லாமே வந்து டீ போட்டு பாத்திரம் தான் ஊற வச்சுருக்க ஃப்ரெண்டு, தேய்க்க முடியல. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா பிளேட்டு கரண்டி எல்லாம் இருக்குது. அதில் குட்டி வைப்பர் மாட்டி வச்சுருக்கேன். இது ஆரோ வாட்டர் போட்டு வச்சுருக்கேன். காலையிலே சாமான்லாம் தேய்ச்சி காயுது. நான் எப்பயுமே டபுள் போட்டு வச்சா தான் எனக்கு பிடிக்கும். அந்தமாரி கீழே கவுத்து வச்சா ஈரமாகவே இருக்குது சாமான்லாம். அதனால் இந்தமாரி டபுள் போட்டு வச்சுருவேன். பார்த்துக்குங்க, கிச்சனை சுற்றி பார்த்துருங்க. இப்போ இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் தான் நான் காய் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இதில் வெங்காயமும் உருளைக்கிழங்கும் வைப்பேன். இனிமேல் தான் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வரணும் ஃப்ரெண்ட். எல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்படியே வாங்க மதியம் என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். காலையிலேயே ஹஸ்பண்டும் பாப்பாவும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணிவிட்டு மிச்சம்தான் வச்சுருக்கோம் மதியம் சாப்பிட்றதுக்கு. நான், எங்கள் மாமனார், எங்கள் மாமியார் எல்லாம் சாப்பிட்ணும். என் சின்ன பையனுக்கும் தூங்கிட்டு இருக்காரு அவர். மீன் குழம்பு தான், ஃபிஷ்ஷு ஃப்ரை. பாப்பாவுக்கு மதியம் வந்து முருங்கைக்கீரை ரைஸ் பண்ணேன். அதுதான் பேலன்ஸ் 4 இட்லி இருக்குது. அப்புறம் இன்னொன்றுத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் இருக்குது. அப்படியே போகலாம் வாங்க. இதில் தான் ஆயுதம்லாம் வச்சுருக்கேன். கத்தி எனக்கு வந்து அந்த கத்தி எதுக்குன்னா தேங்காய் நோண்டுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அருவாமனை தான் நம்மளுடைய மெயின் ஆயுதமே. இந்த கத்தியில் எனக்கு கட் பண்ணவே வராது. அப்படியே சைட்லலாம் பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்டாண்ட் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஆஃபரில் வாங்கியிருந்தேன் அப்போது. அப்புறம் மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன், உரல் வச்சுருக்கேன், சாத்துக்குடி போடுற ஜூஸு, அந்த காய் சீவறது எல்லாம் அங்கே தான் இருக்குது. இந்த சாத்துக்குடி எல்லாமே எங்கள் மரத்தில் தான் காய்ச்சிது. அதுதான் என் பழ வைக்கிற ஸ்டாண்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றுறதுக்கு நான் சொருவி வச்சுக்கிற இது ஆயுதம் தான் அது. இது வந்து அப்பப்போ திருடின்னு போயிடுவாங்க. பத்திரமா அந்த ஆனியனில் சொருவி வச்சுருக்கேன். எதுக்குன்னா குக்கரில் நெட்டு லூஸ் ஆகிடும்ல, அதை கரெக்ட் பண்ண தான் அது. அதனால் அது பத்திரமா இருக்கும் அதுமாரி வச்சா தான். அப்படியே மேலே ஒரு ஸ்டாண்ட் அடிச்சு வச்சுருக்கேன். இந்த சின்ன சின்ன கிண்ணம், சொம்பு அதெல்லாம் இங்கே தான் வைப்பேன் நான். பிளேட்லாமும் இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வெடிக்கட்டுறது, ஜூஸ் வெடிக்கட்டுவேன். அதில் வந்து வடை சுடுற கரண்டிலாம் இருக்குது. அது என்னுடைய சார்ஜர் பத்திரமா நான் கிச்சன்லேயே வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட். என்னுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி தான். மிக்ஸி இல்லைன்னா கை உடஞ்சா மாரி இருக்கும் நமக்கு. ஏன்னா டக்குன்னு போட்டு டக்குன்னு அரைச்சிடுவோம். பார்த்திங்களா, ஒரு கயிறு கட்டி வாழைப்பழத்தை தொங்க விட்டுருக்கேன். ஏன்னா வாழைப்பழம் அப்படியே வச்சா நிறைய வேஸ்ட் ஆகிடுது. இதில் மாதிரி நம்ம மாட்டி வச்சோம்னா தான் ரொம்ப நாள் நல்லாயிருக்கு. இந்த வாழைப்பழம்லாம் பார்த்திங்கன்னா கடையில் எப்படி தானே தொங்க விடுறாங்க, அதான் நானும் தொங்க விட்டுட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பித்தளை தவளையில் தான் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பேன். கீழே பார்த்திங்கன்னா பக்கெட் இருக்குது. ஒரு பக்கெட்டில் கோல மாவு இருக்கும், ஒரு பக்கெட்டில் பச்சரிசி, இன்னொரு பக்கெட்டில் நம்ம நார்மலாக ரேஷன் அரிசி இருக்குல்ல, இட்லிக்கு வைப்போம், அதுதான் அங்கே இருக்குது. அந்த பக்கம் கேஸ் இருக்குது. வாங்க கீழே ஒரு லேயர் இருக்குல்ல, இதில் என்னென்னு பார்த்துடலாம். தோசைக்கல், பணியாரக்கல், அப்புறம் சப்பாத்தி கட்டு, அந்த ஒரு கொஞ்சம் குண்டாலாம் இருக்குது. அப்படியே கீழே வாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய செகண்ட் ஃப்ரெண்டு வந்து கிரைண்டர் தான். ஏன்னா மாவு இல்லைனாலும் நம்மளுக்கு தூக்கமே வராது. காலையிலையும் சாயந்தரமும் டிஃபன் பண்ண. இந்த அட்டை பாக்ஸை கூட என் பையன் விட்டு வைக்கல ஃப்ரெண்ட். பாருங்கள், கிறுக்கி வச்சுருக்கான். இதில் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் டப்பாலாம் வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வருவாங்க. இப்போ எங்கள் அம்மா, எங்கள் நாத்தனார் எல்லோரும் வருவாங்க ஃப்ரெண்ட். நம்ம ஏதாச்சும் செய்வோம், அதை கொடுத்து அனுப்பணும்ல, அதுக்காக தான் அந்த பாக்ஸ் எல்லாம் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கடாயெல்லாம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ அப்படியே பேக் சைடில் திரும்பிக்கலாம் வாங்க. பார்த்துட்டிங்களா இந்த சைடில் என்னென்ன பாத்திரம்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அப்படியே இந்த பக்கம் கீழே வந்திங்கன்னா இந்த கூடை இருக்குது. நான் கோயிலுக்கு பிரசாதம்லாம் கொடுத்து அனுப்புவேன். அப்புறம் மார்க்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த கூடை தான். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜல்லடை தான் இருக்குது ஃப்ரெண்ட். நான் எப்பயுமே கோதுமை மாவை ஜலிச்சு தான் சப்பாத்தி செய்வேன். அப்போ தான் வந்து வயிறுலாம் வலிக்காது. நீங்கள் என்ன தான் மிஷினில் அரைச்சின்னு வந்தாலுமே அதில் கொஞ்சம் தவிடு மாதிரிலாம் இருக்கும். அதனால் எப்பவுமே நான் ஜலிச்சு தான் செய்வேன். இதை கூட என் பசங்க விளையாட எடுத்துன்னு போயிடுவாங்க. அதுக்கு தான் இந்த பையில் போட்டு கட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டப்பா தான். என்னடா டப்பா வச்சுருப்பேன்னு நினைப்பீங்க. இதில் வச்சா தான் அது சேஃப்டியாக இருக்கும். இப்போ நம்ம கடைக்கெலாம் போவோம், ரேஷன் கடைக்கெலாம் போகிறோம்ல, அதுக்காக பையெல்லாம் வந்து அதில் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன் நான். எல்லாமே பத்திரமா அதுக்குள்ளே இருக்கும். அப்போ தான் ஏன்னா ஒன்று நம்ம தேடுறதுக்கு கஷ்டப்படுறோம்ல, அதுதான். அப்படியே இப்படி சைடில் வந்திங்கன்னா ஒரு பக்கெட் இருக்குல்ல, இதுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மளிகை சாமான்லாம் வாங்குவோம்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதெல்லாம் இதுக்குள்ளே வச்சுருப்பேன். எண்ணெய் பேக்கெட் அதெல்லாம் இது உள்ளே இருக்குது.
என்னடா துணி போட்டு கட்டி வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. என் சின்ன பையன் அரிசியெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுறான்ப்பா. அதனால வேற வழியே தெரியாம கடைசியா துணி போட்டு கட்டி வச்சிருக்கேன். இதுலேருந்து தான் இந்த அரிசியும் சேஃப்டியா இருக்கு. அவனும் சேஃப்டியா இருக்கான். சாப்பிட்டு இல்லைனா லூஸ் மோஷன் தான் ஆகுது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ்லாம் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் சாமான்லாம் கவுத்து வைப்பேன் அதில். அப்படியே சைடில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக சில்வர் டப்பா தான். இது எல்லாமே எங்கள் மாமியார் டப்பா தான் ஃப்ரெண்ட். எல்லாத்துலேயும் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி இருக்கும், பச்சை பயிறு இருக்கும், கொண்டைக்கடலை இருக்கும், சத்து மாவு கஞ்சி இருக்கும், அப்புறம் உடைச்ச கடலை. இதில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது 2 டிஃபனில் ஒன்று வந்து பால்ரி அரிசி. ஏன்னா பசங்களுக்கு ஃபீவர் டைமில் நான் எப்பயுமே பால்ரி அரிசி கஞ்சி தான் கொடுப்பேன். அதனால கொஞ்சம் வச்சுருப்பேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து இட்லி பொடி தான். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த இட்லி பொடியை பாருங்கள். அப்புறம் பச்சை பயிறு, அதில் என்ன உளுத்தம்பருப்பு இருக்கோ அது 5 பெட்டி. அப்படியே மேலே வந்தீங்கன்னா பார்த்துடலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து புளி தான் வச்சுருக்கேன். அது மேலே ஒரு பிளேட்டில் வந்து விசில்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா மிஸ் ஆகிடும்ல, எப்பயுமே அதான் அந்த இடத்துல தான் இருக்கும். வாங்க, இதில் வந்து கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது நாட்டு சர்க்கரை, மஞ்சத்தூள், சோம்பு, சால்ட் உப்பு இருக்கும். இது வந்து சுக்கு பொடி. நான் எப்பயுமே அரைச்சி தான் வச்சுப்பேன். நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து புளி சாத பவுட்ரு கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் லவங்கம், பிரிஞ்சி இலைலாம் இருக்கும். கீழே வந்து சில்லி பவுட்ரு, கரம் மசாலாலாம் இருக்கும். இதெல்லாம் நான் மீஷோவில் தான் வாங்கினேன் இந்த டப்பாலாம். இதில் வந்து கடுகு, சீரகம் அதெல்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம அஞ்சரைப்பெட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பால, பேலன்ஸ்லாம் இதில் கொட்டி தான் நான் வச்சுருவேன். 4 லேயர் இருக்கும் அதில். வெந்தயம், சோம்பு, கடுகு, மிளகு எல்லாம் இருக்குது. இது வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், அது மிளகுத்தூள் சைடில் இருக்குது. சால்ட்டு, உப்பு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி தான். நம்ம எங்கன்னா ஊருக்கு போயிருந்தால் கூட இதை ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்ணுன்றதுக்காக நான் எழுதி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி கருவேப்பிலை பொடி வீடியோவில் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். காஃபி தூள், டீ, அது வந்து முருங்கைக்கீரை பொடி. அதனால் இந்த பொடிலாம் பண்ணவே எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட். அது வந்து காஞ்ச மிளகா. என் பையனுக்கு ஈஸியாக லஞ்ச் பேக் பண்ணிவிடுவேன். இதில் வந்து கோதுமை மாவு தான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து பசங்களோட ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும். அது வந்து கோயிலுக்கு தேவைக்கிறதுக்காக அடுக்கு செட்டிங்க தான். அதில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இல்லாத பாத்திரம் கொஞ்சம் சைடில் வச்சுருக்கேன். அது வந்து தாம்பூல தட்டுலாம் கொஞ்சம் இருக்குது. அதில் வந்து இடியாப்ப மாவு இருக்கும். இதில் வெல்லம் வச்சுருக்கேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு தான் அது. அதில் வந்து கொஞ்சம் கேழ்வரகுலாம் இருக்குது. இது என்னென்னு சைடில் பார்த்தீங்கன்னா, இப்போ கோயிலுக்கு வந்து பிரசாதம் கொடுக்கறதுக்குலாம் நான் பாயாசம் பண்ணுவேன் ஃப்ரெண்ட் அடிக்கடி. அதுக்காக அந்த கப்புலாம் இங்கேயே பத்திரமா வச்சுருக்கேன். இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் சர்க்கரை இருக்கும், பூண்டு. இனிமே தான் வாங்கணும். ஏன்னா மாதம் இப்போ தானே பிறந்திருக்கு. இனிமே தான் வாங்கணும் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா தெனை, சிகப்பரிசி, கருப்பு உளுந்து, சாமை அரிசி எல்லாம் இருக்குது. இதில் வந்து கருப்பு கவுனி அரிசி வச்சுருப்பேன். இதில் வந்து எண்ணெய்லாம் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நான் சோப்பு, ஷாம்பு எல்லாமே அதில் வச்சுருப்பேன். வத்தி பெட்டி இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பலூன் தான். என் பையன் அப்பப்போ பலூன் கேட்பான். அதனால் இங்கே பத்திரமா வச்சுருக்கேன். கடைக்கெலாம் போயிட்டு வந்தால் கையில் டக்குன்னு சில்லறை இருக்கும். அதெல்லாம் இந்த இடத்துலயே போட்டு வச்சுருவேன் நான். பசங்களுக்கு மருந்து ஊற்றுறதுக்காக பத்திரமா பாலாடை அங்கேயே வச்சுருக்கேன். இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ்லாம் வைப்பேன். இப்போ டிஃபன் பாக்ஸ் எல்லோரும் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்களா, அதனால் அந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அவ்வளோதான், என்னோடய கிச்சன் டூர் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா அப்படியே சன்லைட் வரும் மார்னிங்கில் நான் கிச்சனில் செய்யும்போது. ஃபுல் கிச்சனையும் பார்த்துட்டிங்களா? தேங்க்யூ.